அவுதுபில்லாஹிமினஷைத்தானிர்ரஜீம் பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கி இஸ்லாம் இனிமையான மார்க்கம் பாகம் 15. அன்பான யூடியூப் வாடிக்கையாளர்களுக்கு முஸ்லீம் சாங்ஸ் மதுரை சுலேகா பேபி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அழுத்தி அதில் வந்து இது வரும், பெல் ஐக்கான், அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எல்லா வீடியோவும் பார்க்கலாம். எங்களுக்கு பேராதரவை, உங்களுடைய அன்பான ஆதரவையும் பேராதரவையும் தரணும்னு சொல்லி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. இஸ்லாம் ஒரு இனிமையான மார்க்கம், அற்புதமான மார்க்கம், அழகான மார்க்கம். வல்ல ரஹ்மான் நமக்கு கொடுத்தது இல்லையா இஸ்லாம் மார்க்கம். ரப்புல் ஆலமீன் சிறப்பானவன், அன்பாளன், அருளாளன், கருணையாளன், வணக்கத்திற்குரியவன், கண்ணியத்திற்குரியவன், போற்றுதலுக்குரியவன். எல்லா புகழும் அவனுக்கே சொந்தம் இல்லையா. இஸ்லாம் வந்து ஒரு இனிமையான மார்க்கம். இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அண்ணன் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் நபி இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய வரலாறில் ஒரு சின்ன பகுதியை பார்க்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ் வந்து உங்களை நபி ஆக்கியிருக்கேன், நீங்கள் போய் ஃபிரௌன் வந்து அவன் தான் ஆண்டவன் சொல்கிறாரு, அதனால் நீங்கள் போய் நீங்கள் வந்து அவரை நல்ல வழிக்கு கொண்டு வரணும், நேர் வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, நானே திக்கி பேசுவேன், உனக்கு தெரியாத அரப்பு. இந்த சின்ன பிள்ளையில் அந்த பேரிச்சம்பளம் மாதிரி, அந்த பேரிச்சம்பளத்துக்கு பதிலாக நெருப்பு தீக்கி வாயில் போட்டாங்க இல்லையா, அவங்க சின்ன குழந்தையாக இருக்கும்போது. அதனால் அவங்களுக்கு அந்த கொன்னி கொஞ்சம் பேசுவாங்க, கொன்னல் பேச்சு மாதிரி இருக்கும். இப்படி இருக்கும்போது நான் போய் எப்படி அவர்கிட்ட பேசுகிறது, அவரை நேர்வழி கொண்டு வருது அப்படின்னு. அதனால் எனக்கு வந்து எங்கள் அண்ணன் ஹாரூனை வந்து என் கூட நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அல்லாட்ட. அல்லாஹ் சொல்கிறான், சரி அனுப்புகிறேன், ஹாரூனை வந்து நபியாக்குறேன், நபியாக்கி உங்களுடைய அனுப்பி வைக்கிறேன், நீங்கள் போய் ஃபிரௌன்கிட்ட போய் அவரை நேர்வழி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான் சரின்னு சொல்லி வரும்போது இங்கே வந்து அவங்க எப்போ வர்றாங்க, முதல்ல அந்த ஒரு சின்ன பையனை அடித்து போட்டு போயிடுறாங்கல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம். ஒரு 15 வயசில் போயிட்டு ஒரு 25 வயசில் திரும்பி வர்றாங்க. சுவைப் அலைஹிஸ்ஸலாம் மகள் எல்லாம் கல்யாணம் முடித்து அங்கே ஒரு 10 வருஷம் இருந்துட்டு திரும்பி வர்றாங்க. அப்போ வரலைன்னா அல்லாஹ் தாலா அவங்களுக்கு அல்லாஹ் தாலா பேசுகிறேன் அவங்ககிட்ட, மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட பேசி, நீ உன்னை நபி ஆக்கியிருக்கேன், நீங்கள் போய் ஃபிரௌனை ஒழுங்குபடுத்தணும், நேர்வழி கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் இல்லையா. அப்போ வர்றாங்க, வந்து அவங்க அம்மா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் எல்லாட்டையும் பேசுகிறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிருது, இவ்வளோ நாள் போயிட்டு வந்து திரும்பி வந்திருக்கேன் நம்ம பிள்ளைன்னு எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் யாருன்னு கேட்டால் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அண்ணன். அவங்க தகப்பன் ஒன்று தான், தாய் 2. அவங்க பெரிய அவங்க வாப்பாவுடைய முதல் தாரத்துக்கு பிறந்தவங்க தான் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும் ஒரு அக்காவும். 2வது தாரத்துக்கு பிறந்தவங்க தான் மூசா அலைஹிஸ்ஸலாம். சரியா. அப்படி இருந்தாலும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும் அந்த அக்காவும் ரொம்ப பிரியமாக இருப்பாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் மேலே. மூசா அலைஹிஸ்ஸலாமும் அண்ணன் அக்காண்டு நல்லா உயிராக இருப்பாங்க. அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு அழகான குடும்பம் அவங்க குடும்பம். அதோட இப்படி இருக்கும்போது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அம்மா எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னே எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க, இவ்வளோ நாள் போயிட்டு நம்ம பிள்ளை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, அண்ணே இந்த மாதிரி என்னோட ஆண்டவன் வந்து என்கிட்ட பேசினா, இந்த மாதிரி சொல்லியிருக்கான், ஃபிரௌன்கிட்ட போய் ஃபிரௌனை நேர்வழிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன், அவங்கள நபி ஆக்கியிருக்கேன்னு சொல்லி அல்லாஹ் சொன்னேன், அதனால் நீங்களும் என் கூட வரேன்னு சொன்னேன். கண்டிப்பாக வர்றேன் என் தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி தான் 2 பேருமா வருவாங்க. இங்கே ஃபிரௌன்கிட்ட வந்து பேசுவாங்க. அவர் ஒத்துக்கிற மாட்டேன்னு சொல்லுவார் இல்லையா, அதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறுல நிறையா வரும். அது பெரிய ஸ்டோரி, ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பேசுவாங்க, அவர் ஒத்துக்கிற மாட்டார். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஆண்டவன் வகை இறக்குறான், நீங்கள் வந்து இந்த ஊரை விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி. ஏன்டா அவர் சரிப்பட்டு வரமாட்டுறாருல, ஃபிரௌன் வந்து சரிப்பட்டு வரமாட்டார், அவருக்கு தண்டனை கொடுத்தாகணும்னு ஆண்டவன் முடிவுக்கு வந்துடுறேன். அதனால் நீங்கள் இந்த ஊரை விட்டு வெளியேறுங்க, உங்களுடைய உங்கள் அண்ணன், உங்கள் சொந்தங்கள் எல்லோரும், உங்கள் ஆட்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வெளியேறுங்க அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லி எல்லோரும் வெளியேறாங்க. அப்போ அங்கே அந்த கடல் பகுதி வந்துடுது அவங்க வந்துட்டு இருக்கும்போது அந்த வழியில். அப்போ கடலாக இருக்கே ரப்பு, எப்படி இதை கடலை நாங்கள் கடந்து போவோம், அந்த பக்கம் போனால் இங்கே கடல் இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, ஏன் மூசா பயப்படுறீங்க, கையில் தடி வச்சுருக்கீங்களே, அதை வச்சு ஒரு அடி அடிங்க, கடல் உங்களுக்கு வழி விடும், 2ஆக பிளந்து உங்களுக்கு வழி விடும், நான் அந்த ஆற்றல் அது கொடுப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே, அவங்க கையில் கைத்தடி வச்சுருப்பாங்க எப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம், அதை வச்சு அடித்தோன்னே வழி விட்டுருச்சு. அப்போ இவங்க வந்துட்டாங்க எல்லோரும், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், அவங்க ஒய்ஃபு, இவங்க ஒய்ஃபு, அம்மா, சொந்தங்கள், அவங்களுடைய எல்லாருமே அவங்களுக்கு சேர்ந்தவங்க, அவங்களோட உள்ளவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. அப்போது கடல் வழி விட்டுருச்சு இல்லையா, அதை வந்துட்டாங்க, அந்த பாதையிலே வந்துட்டாங்க, 2ஆக பிளந்து வழி கொடுக்குது, வந்துட்டாங்க. வந்து முடிஞ்ச உடனே எல்லோரும் வந்துட்டாங்களா, இப்போ அடிங்க,
அப்போ மூடிடும்னு சொன்ன மாதிரி சொல்கிறேன் அல்ல. அப்போ மறுபடியும் கைத்தடி அடிக்கும்போது அந்த இடத்துல வச்சு அடிக்கும்போது கடல் மூடிடுச்சு. அதில் ஃபிரௌன் அவங்களுடைய ஆட்கள்லாம் இறந்து போயிட்டாங்கல்ல. அந்த மாதிரி அந்த அல்லாஹ் வந்து தண்டனையை கொடுத்துட்டான். இதில் என்னென்னு கேட்டால் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாமும் இந்த பக்கம் எல்லாரும் அவங்களுடைய ஆள்கள் எல்லோரும் இங்கே வந்துட்டாங்கல்ல. அவங்க எல்லோரும் கொஞ்சம் தள்ளி போகும்போது ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி வருது. இங்கே பள்ளத்தாக்கா இருக்கே, பக்கத்தில் ஊர் இல்லையே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதை விட்டு கொஞ்சம் தாண்டி பார்க்கும்போது அங்கே ஒரு ஊர் இருக்குது, ஜோர்டான். அதுதான் ஜோர்டான். அது ஒரு அழகான ஊர், நல்ல சிறப்பான ஊர். அது அழகாக இருக்குது. அதை பார்க்கும்போது அவங்க இப்போ இதை தான் சொல்லியிருப்பான் அல்லாஹ், இங்கே தான் போக சொல்கிறான் நம்மளை அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க பார்க்குறாங்க. ஜோர்டானுக்கு போகணும். பக்கத்தில் தெரியுது அந்த ஊர். அந்த பக்கத்தில் மலைகள்லாம் இருக்குது. அந்த மலைகள் ஏறி பார்க்கும்போது பக்கத்தில் அந்த ஊர் தெரியுது. சரி, அப்போ இங்கே தான் எல்லாம் போக சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி போகும்போது இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டால், அந்த ஜோர்டான் நாட்டில் அரசர் இருக்கார் இல்லையா, அவருக்கும் அவர் மகளுக்கும், அவங்க ராணி, அவங்க மக இருக்குது. அப்போ அந்த ஜோர்டான் நாட்டு மன்னருக்கும் அந்த மகளுக்கும் ஆண்டவன் வந்து மனசில் ஒரு எண்ணத்தை உருவாக்குறேன். எப்படின்னு கேட்டால், இந்த பகுதிக்கு இப்போ வந்து மூசா நபியும் ஹாரூன் நபியும் வருவாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. அதில் வந்து ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுக்கு உங்கள் மகளை நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ராஜாவுக்கு மனசில் போடுறேன். அதே மாதிரி அந்த இளவரசிக்கும் நீங்கள் வந்து ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமை நீங்கள் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மனசில் போடுறேன். இப்படி இருக்குது. இவங்க கரெக்டாக இப்போ வருவாங்கன்னு சொன்ன மாதிரி சொல்லு தெரியுது. யாரோ சொல்கிற மாதிரி தெரியுது மனசில். அதோட இவங்க கரெக்டாக போயிடுறாங்க. அவங்க எல்லோரும் அது கூட்டமாக போனோடனே வாங்கன்னு சொல்லி எல்லோரும் உபசரிக்கிறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்து உபசரிக்கிறாங்க. அப்போ இதில் கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்கள்ல, நீங்கள் யார் நான் மூசா, நான் ஹாரூன் சொல்கிறாங்கல்ல, அதை வச்சு புரிஞ்சுக்கிறாங்க இவங்க தான் ஹாரூன் சொல்லி. அப்போ அவங்களுக்கு அவங்க மகளை கட்டி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ராஜா நினைக்கிறார், அந்த மன்னர் நினைக்கிறார். ஆனால் அப்போ அவங்க வந்து அங்கே எல்லாருமே இஸ்லாத்துக்கு மாறலை. அந்த மக்களும் சரி, அந்த ராஜாவும் சரி, இளவரசி ராணி யாருமே இஸ்லாமில் இல்லை. அவங்க வந்து வேறு தெய்வத்தை தான் வணங்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்குது. அப்போ வந்து ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் வந்து திருமணம் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, முடிக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு அவங்களுக்கு கல்யாணம் முடிக்கிறாங்க. கல்யாணம் முடித்த உடனே அந்த ஊர் என்னன்னு கேட்டால், இவங்க முதல்ல போகும்போது அந்த ஊர் ரொம்ப வறட்சியாக இருக்குது. 10-12 வருஷமாக மழையே இல்லை. அந்த ஜோர்டான் நாடு வந்து மழையே இல்லாமல் ரொம்ப வறட்சியாக இருக்குது. அப்படி நேரத்தில் இவங்க கல்யாணம் முடிக்கிறாங்க, நிக்கா முடிச்சிடுறாங்க. நிக்கா முடித்த உடனே மறுநாள் வந்தோடனே இவங்க இஸ்லாத்துக்கு மாறிடுறாங்க. யார்? அந்த குடும்பம் மட்டும், ராஜா, ராணி, இளவரசி எல்லோரும் மாறிடுறாங்க, இஸ்லாத்துக்கு மாறிடுறாங்க. ஏன்னா இவங்களை ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் கல்யாணம் முடிச்சிட்டாங்க இல்லையா, அதனால் அந்த இளவரசி சொல்லி அவங்க அப்பா அம்மா எல்லோரும் மாறிட்டாங்க. அவங்க அப்பா அம்மா எல்லோரும் இஸ்லாத்துக்கு மாறிட்டாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால், அந்த நாடு நல்ல மழை பெய்யுது. நல்ல மழை பெஞ்சு ஏற்கனவே வறட்சியாக இந்த நாடு வந்து நல்ல செலுசெலுப்பமாகிடுச்சு. நல்ல சிலின்னு ஆகி நல்ல ஒரு இதாகிடுச்சு, நல்லா ஆயிடுச்சு. அப்போ விவசாயம்லாம் பண்ணும்போது விவசாயம்லாம் நல்ல விளைச்சல் கொடுக்குது. நல்ல அந்த நாடே செழுமையாயிடுச்சு. அப்படி ஆயிடுச்சு. அப்போ எல்லா மக்களும் பேசுகிறாங்க, இந்த மாதிரி முதல்ல வறட்சியாக இருந்துச்சுல, இப்போது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் கல்யாணம் முடித்தோடனே, நம்ம இளவரசி கல்யாணம் நிக்கா முடித்தோடனே இந்த நாடே இப்படி ஆயிடுச்சு. அப்போ நான் எல்லோரும் இஸ்லாத்துக்கு மாறினா என்ன மாதிரி இல்லாமே, அந்த மாதிரி தான் அல்லாஹ் வல்ல ரஹ்மான், அவன் தான் அல்லாஹ், அவன் தான் இந்த உலகத்தையே படைச்சான்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ நம்மளும் மாறிடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் முடிவுக்கு வர்றாங்க. எல்லோரும் மாறுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறாங்க. அப்படியே எல்லாமே இஸ்லாத்துக்கு வர்றாங்க. இவங்க வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, சரிங்க நீங்கள் இருங்க, நான் திரும்ப எகிப்துக்கே போகிறேன். ஏன்னு கேட்டால் அங்கே உள்ள எல்லாத்தையும் நம்ம இஸ்லாம் மார்க்கத்துக்கு கொண்டு வரணும். நிறைய பேர் மாறலை இல்லையா, நம்ம வந்துட்டோம், ஆண்டவன் சொன்னான்னு சொல்லி இங்கே வந்துட்டோம், அல்லாஹ் சொன்னான்னு. அதனால் நான் இங்கே கிளம்புறேன், நீங்கள் நல்லபடியாக இங்கே இருங்க சந்தோஷமா அப்படின்னு சொல்லும்போது, அங்கே இவங்களோட வந்ததில் பாதி பேர் இங்கே நாங்களும் இங்கேயே இருக்கோமே அப்படின்னு சொல்கிறாங்க மூசா நபிட்ட. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, சரி இருங்க, பாதி பேர் நாங்கள் உங்களோடய வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம்ட்ட. அப்போ சரி வாங்கன்னு கூப்பிட்டுக்கிறாங்க. அவங்க யார் யார் வரைஞ்சினாலும் அவங்கள அப்புறம் கூட்டிகிட்டு இங்கே இருக்கேன்னு சொன்னவங்கள இங்கேயே விட்டுட்டு போயிடுறாங்க. இப்படி இருக்குது. அவங்க எகிப்துக்கே போயிடுறாங்க. ஏன்னா அங்கே வந்து எகிப்தில் ஒன்றும் நிறைய பேர் மாறலை இஸ்லாத்துக்கு. அதனால் ஃபிரௌன் வேறு இறந்து போயிட்டார்ல. அப்போ அங்கே போய் நான் எல்லா மக்களையும் இஸ்லாம் ஆக்கணும், நேர் வழிபடுத்தணும், அவங்க நல்லாட்சி நடத்தணும் அப்படின்னு சொல்லி நல்ல ஒருத்தர் தேர்ந்தெடுத்து அங்கே ராஜாவாக்கிட்டு நம்ம இஸ்லாமை பரப்பணும் அப்படிங்கிற மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் நினைக்கிறாங்க. அவங்க ராஜாவாகலை. ஏன்னு கேட்டால் நம்ம மார்க்கத்தை பரப்பணும், இஸ்லாம் மார்க்கத்தை பரப்பணும், அல்லாஹ் ஒருத்தன் தான் அப்படிங்கிறத எல்லாத்தையும் விளக்கி சொல்லணும் அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல ஒரு ஆளாக பார்த்து தேர்ந்தெடுத்து நம்ம ராஜா மன்னராக்கிட்டு நம்ம இஸ்லாம் பரப்பணும் அப்படின்னு அவங்களுடைய கொள்கையாக இருக்குது, நினைவு. அவங்க கிளம்பிட்டாங்க. இவங்க என்ன செய்கிறாங்க, இங்கே வந்து இஸ்லாத்தில் மாறிக்கிட்டே இருக்காங்க. எல்லா மக்களும் மாறிக்கிட்டே இருக்குது. மாறி கொஞ்சமாக மாறிக்கிட்டே இருக்காங்க.
அப்போ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், அந்த கல்யாணம் பண்ணாங்களே இளவரசி, அவங்க வந்து ரொம்ப ஒரு குணவதியாக ஒரு நல்ல ஒரு பெண்மணியாக இருக்காங்க. அல்லா மேலே ரொம்ப நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இறைவன் ஒருவன், அல்லாஹ் ஒருத்தன் தான் நம்ம எல்லாத்தையும் படைச்சான்னு சொல்லி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும்போது அவங்க ரொம்ப நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த இஸ்லாம் மதத்து மேலே ரொம்ப பற்றாயிடுறாங்க அவங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, இங்கே உள்ள அந்த பிள்ளைகளுக்கு அந்த பெண்களுக்கு பூரா சொல்லிக் கொடுக்குறாங்க. இஸ்லாம் மார்க்கத்தை பற்றி சொல்லி இஸ்லாத்தில் கொண்டு வர்றது, அவங்களுக்கு வேண்டி உதவிகளை செய்கிறது, இந்த மாதிரி நிறைய அவங்க பணத்தை செலவிடுறாங்க. டேம் கட்டுறாங்க. அப்புறம் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு விவசாய பொருளுக்கு அந்த இதெல்லாம் விதையெல்லாம் வாங்கி கொடுக்கணும்ல, இந்த கருவியெல்லாம் வாங்கி கொடுக்கணும், அதெல்லாம் கொடுத்து விவசாயத்தை நல்ல ஒரு மேன்மைப்படுத்தி கொண்டு வரணும், முன்னேற்ற பாதையை கொண்டு வரணும்னு சொல்லி அவங்க பணம்னு பார்க்காம செலவழிக்கிறாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் நல்ல உதவி செய்கிறாங்க அவங்களுக்கு. அவங்க கணவன் மனைவியார் இது உதவி வேலை பார்க்குறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த ராஜா வந்து ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மன்னராக்கிறார். ஏன்னா வயசாகிடுச்சுல அவருக்கு. அதனால் நீங்களே ராஜாவாயிருங்கன்னு சொல்லி மறுமையனை அரசராக்கிட்டார். இப்போ ஹாரூன் நபி அங்கே அரசராக இருக்காங்க ஜோர்டானில். அப்போ அந்த டேம் கட்டுறது, கிணறு தோண்டுறது, இந்த மாதிரி விவசாயத்துக்குள்ள வேலையெல்லாம் பார்க்குறாங்க. அதே மாதிரி தொழில் வளர்ச்சி கொண்டு வரணும். அது என்னென்ன தொழில் கொண்டு வந்தோம்னா அந்த நாடு முன்னேற்றத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லி அந்தந்த தொழிலெலாம் கொண்டு வர்றாங்க. தொழில் வளர்ச்சிக்கு நிறையா பாடுபடுறாங்க. அதுக்கு மேலே அப்புறம் ஸ்கூல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்கூலு மதரசா அதில் படிக்கிற அந்த பிள்ளைகளுக்கு வந்து இலவசமாக சத்துணவுலாம் கொடுக்கணும். இப்போ சத்துணவு வருது பார்த்திங்களா, அது அப்போவுமே வந்திருக்கு. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் காலத்துலேயே அவங்க கொண்டாந்துருக்காங்க. சுப்ஹானல்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கு தான். அவங்களுக்கு அப்போவுமே ஆண்டவன் வந்து அந்த அந்த ஆற்றலை கொடுத்துருக்கான் பாருங்கள், அந்த அறிவை கொடுத்து அந்த ஆற்றலை கொடுத்துருக்கான். அப்போ பிள்ளைகளுக்கு 2 நேரம் அங்கேயே சாப்பாடு நல்ல சத்தான ஆகாரமாக கொடுக்கணும். குழந்தைகளுக்கு படிக்க வர்ற குழந்தைகளுக்கு கல்வி கற்கவும் வர்றாங்க, அதே மாதிரி மதரசாவில் ஓதுறதுக்கு வர்றாங்கள்ல, அந்த பிள்ளைகளுக்கும் கொடுக்கணும்னு சொல்லி அந்த திட்டத்தையெல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்புறம் இராணுவ பயிற்சி கொடுக்குறாங்க. பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி இராணுவ பயிற்சியில் சேர்றவங்களாம் சேர்ந்து இராணுவ பயிற்சி எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வீடு கட்டணும்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு உதவி, இப்போ லோன் அதுன்னு சொல்லி வாங்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி லோன் வசதிலாம் ஏற்படுற மாதிரி பண்ணி அவங்களுக்கு பண வசதி கொடுத்து வீடு கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய உதவிகள்லாம் செய்கிறாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு சிறப்பான மன்னராக வந்து ஆட்சி பண்ணுறாங்க. அவங்களுக்கு உறுதுணையாக அவங்க மனைவி இருக்காங்க, இளவரசி அவங்க. இருந்தாலும் அவங்களுக்கு உதவியாக உறுதுணையாக அப்படி இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பையன் பிறக்கிறாரு. அவங்கள கூட 2 பையங்க அவங்களுக்கு. அந்த பையன்களை கூட ஸ்கூலில் சேர்க்கும்போது அந்த வாத்தியார் சொல்லுவார், நீங்கள் வீட்டில் வந்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை உங்கள் மகனையும் இங்கேயே அனுப்புங்க, வேணும்னா நல்லா அந்த ஸ்கூலே நல்லா பெருசாக கட்டி கொடுங்க, இங்கேயே அனுப்புனா தான் எல்லா மாணவர்களோட படித்தா தான் அந்த பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது, சரி அது நல்லது தான் அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்கூலுக்கு அனுப்பிவிடுவாங்க. அந்த ஸ்கூலை நல்லா பெருசாக கட்டி கொடுப்பாங்க. சின்ன ஸ்கூலாக இருந்தது பூரா பெரிய ஸ்கூலாக கட்டி கொடுத்து அங்கே உள்ள மக்களுக்கு அவங்க என்னென்ன உதவி செய்யணுமோ அவ்வளவும் செய்கிறாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு சிறப்பான ஆட்சி பண்ணுறாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஆற்றலை கொடுத்துருந்தா. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரொம்ப வெண்மையாக ரொம்ப அழகாக இருப்பாங்களாம், நல்ல வளர்த்தியாக நல்லா அழகாக இருப்பாங்களாம். அப்படி அதான் இளவரசி வர கல்யாணம் பண்ணிட்டாங்களா, அப்போ ராஜாவும் ஆகிட்டாங்க. அதனால் சூப்பராக ஆட்சி பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க நல்லபடியாக. மக்களுக்கு வந்து என்னென்ன தேவையோ அதை பார்த்து செய்கிறாங்க. விவசாய முன்னேற்றத்துக்கு ரொம்ப பாடுபடுறாங்க. ஏன்னா மக்களுக்கு அந்த உணவு கிடைக்கணும் இல்லையா, உணவு பஞ்சம்லாம் இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த விவசாயத்தில் மக்கள் வந்து முழுமையாக ஈடுபடணும். அதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கவர்மெண்ட்டே நாங்களே தர்றோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லி எல்லாத்துக்கும் அந்த பாடுபடுறாங்க. தொழில் வளர்ச்சி, தொழில் முன்னேற்றம்னு கொண்டு வர்றாங்க. இப்படி ஒரு அருமையான ஒரு அற்புதமான ஆட்சியை நடத்துகிறாங்க ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். இங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்கே போனாங்கல்ல, அங்கே போய் அவங்க வேறு ஒருத்தரை அரசராக்கிட்டு அவங்க வந்து இஸ்லாத்தை பரப்புகிறாங்க. இந்த இஸ்லாம் மார்க்கம் தான் இனிமையான மார்க்கம், இது அல்லாஹ்வுடைய ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்தது, அந்த இதில் தான் நம்ம வரணும், ஆண்டவனை தான் தொழுகணும் வணங்கணும்னு அவங்க அங்கே பரப்புகிறாங்க. ஆக இப்போ எகிப்தும் இஸ்லாமிய நாடாக தான் இருக்குது, ஜோர்டானும் இஸ்லாமிய நாடாக தான் இருக்குது இப்போது. அது மாதிரி 2 பேருமே இங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் இங்கே பரப்பிட்டாங்க இஸ்லாம் மார்க்கத்தை, அதே மாதிரி அங்கே ஜோர்டானில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பரப்பிட்டாங்க. ஆக 2 பேரும் நல்லபடியாக இருந்து ஆண்டவனுடைய அந்த தீன் பணியை அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று அவங்க எல்லாம் என்ன சொன்னானோ அதெல்லாம் செஞ்சு, அல்லாஹ் ரஹ்மான் என்ன சொன்னானோ அதெல்லாம் செஞ்சு நல்லபடியாக இருந்து நல்லபடியாக அவள் பார்த்தானாங்க. ஆண்டவனுடைய அந்த உத்தரவு வரும்போது அவங்க நல்லபடியாக ஆண்டவன்கிட்ட போனாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் 5வது வானத்தில் அல்லாஹ் வச்சுருக்கான். 6வது அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க 6வது வானத்தில். 7வது வானத்தில் தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா. ஆக அவங்களுடைய வானத்தில் அந்த வானத்தையே பாதுகாக்கக்கூடிய அந்த பொறுப்பாளராக அல்லாஹ் நியமிச்சிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுத்துருப்பான் அவங்களுக்கெல்லாம்.
அவங்க வந்து ஆண்டவனுக்கு ரொம்ப பிடிச்சமான நபி. மூசா அலைஹிஸ்ஸலாமும் சரி, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும் சரி, ரொம்ப பிடித்தமான நபி. அல்லாஹ் விட்ட கட்டளையை அவங்க ஏற்றுக்கிட்டு, வல்ல ரஹ்மான் என்ன கொடுத்தானோ அதை செஞ்சு முடிக்கணும்னு சிறப்பாக செஞ்சு முடித்தாங்க. அதனால் அவங்களுக்கு சிறப்பான பதவியை கொடுத்தான் வல்ல ரஹ்மான். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால், அல்லாஹ் என்னென்ன நமக்கு சொல்லியிருக்கானோ அதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கானோ அதை செய்யக்கூடாது. வல்ல ரஹ்மானுக்கு நம்ம அடிபணிந்து அவனுடைய கட்டளை ஏற்று அவனை அன்பை பெறுவோமாக. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நம்மளுக்கு எல்லா விதமான பரக்கத்தையும் கொடுக்கணும். இந்த இஸ்லாம் ஒரு இனிமையான மார்க்கம். இந்த அருமையான வரலாறை சொன்ன எனக்கும், இதை அன்பாகவும் அழகாகவும் பொறுமையாகவும் என்று கேட்ட உங்களுக்கும் எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் தருவானாகவும். ஆமீன் 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 யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.